வணக்கம். காஸஸ் லா அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காஸஸ் லா அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் அந்த சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய நெட் சார்ஜஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் காஸஸ் லா. ஸோ ஃப்ளக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும். ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ் வழியாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுதோ அதனுடைய டோட்டல் நம்பர்ஸ் தான் அதனுடைய ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஃப்ளக்ஸ் லைனை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன சர்ஃபேஸ் ஏரியா தான் இது. நான் இந்த சர்ஃபேஸ் வழியாக போகக்கூடிய ஃப்ளக்ஸை தான் கால்குலேட் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன பண்ணுவோம் முதல்ல அப்படின்னா, இந்த சர்ஃபேஸை ரொம்ப சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக சின்ன சின்ன ஏரியாவாக எலிமெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம அந்த ஒரு எலிமெண்ட் டிஏ அப்படிங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ இது ஒரு 3 டைமென்ஷனில் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஒரு 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய டோட்டல் இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மொத்த எலிமெண்ட்னுடைய அந்த டிஏ வித் சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்மளுடைய ஃப்ளக்ஸுக்கு ஈக்குவல். இப்போ இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம டிஏ இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த மேக்னெட்டிக் தான் டிஏ. அதனுடைய டைரக்ஷன் எப்படி குறிப்போம் அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைவோம். அவுட்வேர்டாக இருக்கணும். ஸோ இந்த பகுதியில் அவுட்வேர்டாக இந்த மாதிரி இருக்குது. அப்போதைக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட அது ஏற்படுத்துகின்ற ஆங்கிள் தான் டீட்டா. ஸோ டீட்டா இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு இவ்வாறு அமையுது. இப்போ இன்னொரு செக்மெண்ட் எடுத்துக்குவோம். இதுக்கு டிஏ வரைகிறோம் பர்பண்டிகுலர் லைன் அண்ட் இட்ஸ் மூவிங் அவுட்வர்ட் டு திஸ் சர்ஃபேஸ். அப்போ அந்த ஆங்கிள் என்ன டீட்டா இந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் எடுத்துக்குவோம். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் போகுது அண்ட் சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக டிஏ வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வருது. எக்ஸாக்ட்லி 90 டிகிரியே கொடுக்குது. இப்போ flux through this in the first segment E dot dA தான். as per the scalar product படி போட்டோம்னா E dA cos theta அந்த அமௌண்ட் தான் இந்த ஃப்ளக்ஸுக்கு. இதே மாதிரி இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஃப்ளக்ஸ் அமௌண்ட் கிடைக்கும் டிபெண்டிங் அப்பான் திஸ் வேல்யூ. ஆனால் இதில் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் 0 பிகாஸ் theta is 90, cos 90 is 0. So E dot dA is equal to என்ன போடுவோம்? E dA cos theta. So cos thetaவுக்கு 90 போடும் பொழுது it will become 0. So that flux இந்த particular segmentக்கு. So இந்த flux இந்த total surfaceக்கு இருக்கக்கூடிய flux ஆனது எதற்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா integral over the surface. அதான் surface integration போட்டுக்கிறோம். integral over the surface E dot dA இந்த ரெண்டு வெக்டாருக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட். ரைட். இதனுடைய ரிசல்ட் அதாவது ஃப்ளக்ஸ் எவ்வளோ என்ன மாதிரியான வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதனுடைய யூனிட் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். நவ் வி வில் கம் பேக் டு த காஸஸ் லா. அப்போ காஸஸ் லா எப்படி இருக்கும்னு சொன்னேன், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கும் அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் epsilon naught phi is equal to q enclosed. இந்த q enclosedன்றதுனா அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் எந்த மாதிரியான எந்த ஷேப்பாகவும் இருக்கலாம், சைஸில் வேணாலும் இருக்கலாம், க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கணும். அதனால தான் என்க்ளோஸ்டு. அந்த சர்ஃபேஸில் எவ்வளோ டோட்டல் சார்ஜஸ் இருக்கோ அதுக்கும் இதுக்குமான ரிலேஷன்ஷிப். இதுதான் காஸஸ் லா. இதில் ஃபையோட வேல்யூ இப்போ தானே கண்டுபிடிச்சிருக்கோம். சர்ஃபேஸ் இன்டெக்ரல் E dot dA அதை சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது we are getting this equation like this. Epsilon naught surface integral E dot dA is equal to Q enclosed. இதுதான் காஸஸ் லா. Now இந்த காஸஸ் லாவை இப்போ இதில் இருக்கக்கூடிய Q enclosed அப்படின்னா அந்த சர்ஃபேஸில் அந்த சர்ஃபேஸை நம்ம இனிமேல் காஸியன் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம். அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டோட்டல் நெட் சார்ஜஸ் இட் மே கண்டைன் பாசிட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ் நிறைய வச்சுருக்கலாம். அதனுடைய அல்ஜிப்ரிக் சம் ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸ் இருக்கா அதை பொறுத்து த ஃப்ளக்ஸ் லைன் அவுட்வேர்டாக இருக்கும் இல்லை இன்வேர்டாக இருக்கும். இதுதான் இதனுடைய அர்த்தம்.
and the algebraic sum is very essential. In case in the Gaussian surface உள்ள சார்ஜஸே இல்லை, சார்ஜஸ் present outside the surface, அப்போ எப்படி இருக்கும் ஃப்ளக்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஜீரோ. ஏன் அப்படின்னு சொன்னால் see அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸ் தான் எவ்வளோ சார்ஜ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறது தான் that will create your flux. இப்போ வெளியில் இருக்குது அப்படின்னா அந்த சார்ஜஸ் வழியாக உள்ளே வரக்கூடிய ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் அந்த சர்ஃபேஸில் இருந்து வெளியில் போகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் அந்த சர்ஃபேஸ் வழியாக போகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வில் பி அ ஜீரோ. ஸோ நவ் இந்த சார்ஜ் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே உள்ளே அமைஞ்சிருக்கு, அதனுடைய ஃபார்ம் என்ன, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. என்ன முக்கியம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய சார்ஜஸ்னுடைய மேக்னிடியூட் என்ன, அதனுடைய சைன் என்ன, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த சார்ஜஸ் அதனுடைய சைன் என்ன, ப்ளஸ்ஸா மைனஸா, இதுதான் அந்த ஃப்ளக்ஸினுடைய குவான்டிட்டியை நிர்ணயம் பண்ண போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அடுத்தது போகலாம். இது ஒரு காசியன் சர்ஃபேஸ், இதில் ரெண்டு சார்ஜஸ் ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரைகிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும்னு. we know that இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபீல்டை சுற்றி இருக்கக்கூடியது S1, மூணு டிஃபரெண்ட் சர்ஃபேஸஸை எடுத்துக்குவோம். S1 and this is S2 and consider some other surface S3 and this total thing is called S4 surface. இப்போ ஒவ்வொரு சர்ஃபேஸ்லையும் எடுத்துக்குவோம். இந்த S1 சர்ஃபேஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தென் இதனுடைய ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இட் இஸ் கோயிங் அவுட்வர்ட். ஸோ ப்ளஸ்லேருந்து அவுட்வர்ட் போயிட்டே இருக்குது இல்லையா. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய ஃப்ளக்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா பிகாஸ் த சார்ஜ் இஸ் ப்ளஸ், ஸோ த ஃப்ளக்ஸ் இஸ் ஆல்சோ ப்ளஸ். அண்ட் இந்த சர்ஃபேஸ் எடுத்துக்குவோம் S2, இட் கண்டைன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ தேட் இதில் எப்படி வந்திருக்குது, எல்லாமே ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் இன்வர்ட் உள்ளே வந்துட்டே இருக்குது. ஸோ ஹியர் it is called the flux due to this charge is negative. And now S3 அதனுடைய flux எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனுடைய flux is equal to 0 because the field lines which is coming into this, இதுக்குள்ளே வரக்கூடிய field linesம் வெளியில் போகக்கூடிய field linesம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் இது இன்னொன்று இதுக்குள்ளே சார்ஜஸ் எதுவும் ப்ரெசென்ட் ஆகிடல. S3க்குள்ளே சார்ஜஸ் ஏதாவது இருக்கா, நோ சார்ஜஸே இல்லை. ஸோ ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரியே உள்ள சார்ஜஸ் இல்லைன்னா அதனுடைய ஃப்ளக்ஸும் எப்படி இருக்கும், ஜீரோ தான். அப்புறம் இந்த S4னுடைய ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த S4ல் என்னெல்லாம் டோட்டல் சார்ஜஸ் என்னெல்லாம் இருக்குது, ரெண்டே தான், ப்ளஸ் க்யூ அண்ட் மைனஸ் க்யூ. அதனோட மேக்னிடியூட் என்ன, போத் ஆர் ஈக்குவல், க்யூ க்யூ போத் ஆர் ஈக்குவல். ஸோ அல்ஜிப்ரிக் சம் என்ன ஆகும், இட் இஸ் ஜீரோ. ஸோ S4ல் ஏதாவது நெட் சார்ஜ் இருக்கா, நோ இட் இஸ் ஜீரோ. ஸோ தட் இஸ் த ரீசன் S4னுடைய அந்த சர்ஃபேஸ்னுடைய ஃப்ளக்ஸும் ஜீரோ தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நவ் காஸஸ் லா ஜென்ரல் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எப்சிலான் நாட் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஓவர் E vector dot dA vector is equal to Q enclosed. Now you understand very well Gauss's law. And then Gauss's law இன்னொரு ஃபார்மில் கூட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். That is Gauss's law in differential form. இப்போ Gauss's lawவை அந்த எப்சிலான் நாட்டை கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ சர்ஃபேஸ் இன்டெக்ரல் E vector dot dA vector is equal to Q enclosed by epsilon naught. இப்போ we know that surface integral volume integral சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ தட் இந்த டிஃப்ரென்ஷியல் ஃபார்முக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ E டாட் டிஏ எப்படி எழுதலாம் அப்படின்னா தென் வால்யூம் இன்டெக்ரல், அதுதான் இந்த சர்ஃபேஸ்னுடைய வால்யூம், அண்ட் தென் டெல் டாட் இ டி டவ். நவ் இந்த சார்ஜ் Q என்க்ளோஸ்ட் இதை எப்படி எழுதலாம், இன்கேஸ் அந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ரோவை கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த Q என்க்ளோஸ்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் V ரோ டீட்டா இந்த மாதிரி எழுதலாம். இங்கே இது வந்து சார்ஜ் டென்சிட்டி. நவ் இதில் எல்லாத்தையும் நம்மளோட காஸஸ் லால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எப்சிலான் நாட்
இந்த சர்ஃபேஸ் இன்டெக்ரல் E டாட் டிஏக்கு பதிலாக வால்யூம் இன்டெக்ரல் டெல் டாட் இ போட்டுக்கலாம். அண்ட் தென் Q என்க்ளோஸ்டுக்கு பதிலாக வால்யூம் இன்டெக்ரல் ரோ போட்டுக்கலாம், ரோ டோர். நவ் இந்த ரெண்டு இன்டெக்ரண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அந்த இன்டெக்ரன்ஸை மட்டும் நான் இப்போ எடுத்து ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்சிலான் நாட் டெல் டாட் இ இஸ் ஈக்குவல் டு ரோ. ஸோ charge density divided by epsilon naught இங்கே போட்டுக்கலாம். ஸோ del dot E is equal to rho by epsilon naught. இந்த ஃபார்மில் சொல்கிறதுக்கு பேர் தான் Gauss's law in differential form. ஓகே, இப்போ இந்த சார்ஜ் ஏர்லேயோ வேக்யூம்லேயோ இருந்தால் இதுதான் Gauss's law. இன்கேஸ் சார்ஜ் ஒரு டயலெக்ட்ரிக் மெட்டீரியலில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த presence of dielectric material Gauss's lawனுடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த கண்டக்டர். இது இன்னொரு கண்டக்டர், அதுக்கு பேரலாக வச்சுருக்கோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் இதெல்லாம் ஃப்ரீ சார்ஜஸ். இதனால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் E0. நவ் இது ஒரு காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கும். அப்போ இந்த காசியன் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் க்யூன்னு வச்சுக்கலாம். என்க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய சார்ஜஸ் Q ப்ளஸ் Q, அதனால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E0. நவ் Gauss's law we can write like this. So here epsilon naught E0, so the surface integral is area A அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா we can write like this. E0 is equal to Q by epsilon naught A. இதில் வந்து ஏர் தான் இருக்குது, டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் நம்ம இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. Now we will introduce a dielectric material like mica or any other thing. அப்போ என்ன ஆகும்? Then there is அதனுடைய electric field definitely it will be disturb ஆகிருக்கும். ஏன்னா இந்த dielectricனுடைய எஃபெக்ட் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை குறைக்கும். ஓகே, அப்போ அந்த ஃபீல்டு என்ன அப்படின்னா ஈன்னு எடுத்துக்கலாம். தென் மைனஸ் Q ப்ரைம் அப்படிங்கிற சார்ஜு இந்த டயலெக்ட்ரிக்கில் இன்டியூஸ் பண்ணப்பட்டிருக்கும் due to the presence of free charges. So இந்த Gaussian surfaceல enclose ஆகிருக்கக்கூடிய net charges என்ன அப்படின்னா Q, that is the free charges, and minus Q prime, that is the induced charges. இந்த அந்த dielectricல ஏற்பட்டிருக்கக்கூடிய induced charge. Now Gauss's lawவை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். Epsilon naught surface integral E dot dA, that is equal to Q minus Q prime. And now we can write like this. E is equal to Q minus Q prime epsilon naught A. Okay. இப்போ இந்த எஃபெக்ட் ஆஃப் டயலெக்ட்ரிக் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஒரிஜினல் ஃபீல்டை வீக்கன் ஆக்கிடும்னு சொன்னோம். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா ஒரு ஃபேக்டர். ஸோ E0 ஒரு டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், இந்த ஃபேக்டருக்கு பேர் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், இவ்வளோ அளவுக்கு வீக்கன் பண்ணுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப்டர் அப்ளையிங் த டயலெக்ட்ரிக்ஸ் E, that is equal to எப்படி இருக்கும் அப்படின்னா E0 divided by this dielectric constant. ஸோ E0 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் Q divided by epsilon naught K. AA அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we are getting this type of relation. And now இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ ஈக்குவேட் பண்ணுவோம். Q minus Q prime divided by epsilon naught A is equal to Q divided by epsilon naught A into dielectric constant. இதில் epsilon naught Aவை கேன்சல் பண்ணிட்டோம்னா we are getting like this. Now the Q prime நல்லாவே தெரியுது, it is very less than the Q. ஃப்ரீ சார்ஜை விட கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இந்த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 1 இருந்துச்சுன்னா, அதாவது ஏரில் சார்ஜ் வச்சுருந்தோம்னா அப்போ இன்டியூஸ்டு சார்ஜ் இருக்குமா? இருக்காது. அப்போ Q prime is 0வாக இருக்கும். Q prime எப்போ 0வாக இருக்கும்? டயலெக்ட்ரிக் ப்ரெசென்ட் ஆகாமல் ஏர் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா. ஏர் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா ஏரோட டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 1. அது 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Q is equal to Q வந்துருச்சா? ஸோ now we will write Gauss's law with the dielectrics. எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, இந்த டேர்மை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ epsilon naught ஈக்கு பதிலாக நீங்கள் இந்த டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா we will be getting like this. Epsilon naught K
epsilon naught in surface integral k E vector dot dA vector is equal to Q. This in the form தான் Gauss's law with dielectrics. இந்த டேர்மை ஒரு புது டேர்மால் நம்ம குறிப்பிடலாம். எப்சிலான் நாட் கே E vector is equal to D vector. D vectorங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு. அப்போ Gauss's law நியூ ஃபார்மில் இப்படி கூட எழுதலாம். surface integral over D vector dot dA vector is equal to Q. Okay, this is the dielectric present ஆகிருக்கும்போது Gauss's lawவை இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் dielectric present ஆகிருக்கும் பொழுது டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ as we know that dielectric present ஆகிடுச்சு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் அப்படின்னா obviously polarized ஆகும். with the effect of polarization ஒரு B rho B அப்படிங்கிறது பவுண்ட் சார்ஜஸ், சார்ஜ் டென்சிட்டி, அவ்வளோ சார்ஜ் பவுண்ட் சார்ஜஸ்னால உருவாகும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா in relation with the polarization, so rho P is equal to minus del dot P within dielectric. இதுதான் within the dielectric surface charge density that is equal to polarization into n vector. So within the dielectric the total charge density எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் rho is equal to rho B plus rho F. Rho B is the bound charges and rho F is the free charges. Now நம்மளுடைய டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் என்ன சொல்கிறது, எப்சிலான் நாட் del dot E is equal to rho. ரோ பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், rho B plus rho F. rho Bக்கு பதிலாக del dot P சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா we are getting like this. and epsilon naught E plus P இந்த டேர்மை D எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரால் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா del dot D is equal to rho F. Here this rho F is nothing but the charge density due to the free charges. So electric displacement vector மூலமா இந்த Gauss's law in differential form with dielectrics express பண்ணலாம். Thank you.